அடுத்தபடியாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு பட்டிமன்றம். இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை நடுவராக இருந்து தலைமை தாங்கி நடத்தி தருவதற்காக வேண்டி மௌலானா அல் ஹாஃபில் காரி BM அப்துல் அஜீஸ் வாஹிதி ஃபாசில் மிஸ்பாஹி ஹஜரத் அவர்களை இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வைக்கம் பெரியார் பெரியார் நகர் தாருசலாம் ஜும்ஆ பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக ஊர் ஜமாஅத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அஸ்ஹாபு சுஃபா மக்தப் மதரசாவின் 10வது ஆண்டு விழாவினுடைய முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம். எல்லாரும் எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ, என் சார்பாக நான் உங்க எல்லாருக்கும் ஒரு 30 நன்மைகளை தரலான் இருக்கேன். அதுக்கு எல்லாரும் நீங்க சொல்ல வேண்டியது இதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. பேக் சைட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து கேட்கல. அல்ஹம்துலில்லாஹ். யார் யாரெல்லாம் பதில் சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்குமே 30 நன்மைகளை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தஆலா ஏற்றத்தை தருவானாக. நோயற்ற வாழ்க்கையையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் உறுதியான ஈமானையும் தருவானாக. நிறைய செய்திகள் பார்த்துக்கிட்டே வந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன் அப்படின்றது தெரியல. நான் இப்பொழுது இந்த ஊரினுடைய வளர்ச்சி, ஊர் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, ஜமாத்துடைய வளர்ச்சி மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. ஏனென்றால் அண்ணல் காந்தியடிகள் சொல்வாரு, கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறதுன்னு. உள்ளபடியே இஸ்லாமும் கிராமங்களில் தான் வாழ்கிறது. அதையும் நான் உங்களுக்கு ஆழமா பதிவு செய்யறேன். நிறைய விஷயங்கள் என்னுடைய மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மன நிறைவோடு சொல்றேன். நண்பர் ஒருத்தர் பாங்கு சொன்னாரு. அல்ஹம்துலில்லாஹ். நாகூர் ஹனீஃபா சொல்ற மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாய், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இப்பொழுது நாம நேரடியாக விஷயத்துக்கு போயிடுவோம். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்றத்திற்கு மிக அற்புதமாக களமாடக்கூடிய, நோட்டீஸ்ல போட்ட மாதிரி காரமாகவும் சாரமாகவும் பேசக்கூடிய பேச்சாளர்கள் தயாராக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எழுத்துக்குள்ள நீங்க நினைச்சிடாதீங்க. ஏற்கனவே அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு பையனை பார்த்து சொன்னாங்க தெரியுமா, சலாம் திணறல, நீங்க எல்லாம் ரிப்ளை பண்ணல அப்படிங்கறதுக்காண்டி சொன்னாருன்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே அஜர்த் பிளான் பண்ணி தான் சொல்லி இருக்கிறாரு. காரமாக இருப்பது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அந்த நோட்டீஸ்ல. ஆனா உள்ளபடியே அது காரமாக இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படிங்கிற தலைப்பின் கீழே சிலர் பேச இருக்கிறாங்க. திருமணம் முடிக்காதவங்கள்ட்ட கேட்டீங்கன்னாக்கா மகிழ்ச்சிக்கு ஆம்பளைங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க. திருமணம் முடித்த ஆண்கள்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா தெரியும், பெண்கள் தான் அதற்குண்டான மகிழ்ச்சிக்கு காரணம் தெரியும். ஏனென்றால் என்ன நடந்தாலும் 2 விஷயத்துல லைஃப் நல்லா இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாங்கன்னாக்கா சரிமா, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சாரிமா. இந்த 2ல லைஃப் உள்ளபடியே ஜம்முன்னு இருக்கும். வேற எங்கேயாச்சும் கிளம்புகின்ற பொழுது ஏதாவது நீங்க ஆண்கள் கொஞ்சம் கூடுதலாக உங்க சவுண்டை மட்டும் உயர்த்தி பாருங்க, அது அந்த அன்னை பொழுதே நல்லா இருக்காது. உண்மைதானே? என்னை விட ரொம்ப பெரியவங்க ஆமான்னு சொல்லிட்டாங்க. அதையே நான் ஒரு அங்கீகாரமா எடுத்துக்கிறேன். உள்ளபடியேதான். அதாவது ஊர்ல எவ்வளவு பெரிய நாட்டாயமையாக முத்துவல்லியாக இருந்தாலும் வீட்டுக்கு பெண்கள் தான் ராணி. வீட்டினுடைய விவகாரங்களில் பெண்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெடுகிலும் நமக்கு அதுல நிறைய கிடைக்குது. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமாக இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்த மிக முக்கிய தூண்களில் ஒருவராக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய செய்திகளில் முதன்மையானது. இன்னும் ஒரு செய்தி கூட இருக்குது. உலகத்துல இன்ற அளவிற்கு நம்ம எல்லாரும் குர்ஆனை மனப்பாடம் பண்றோம், குர்ஆனுடைய சூறாக்களை மனப்பாடம் பண்றோம், தொழுகைக்கு உபயோகப்படுத்துறோம், ஏதேனும் சில தீர்வுகளுக்காக குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவியரும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அருமை மகளாருமாகிய அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல் குர்ஆனை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் சிறு வயதிலேயே இறங்கிய அத்தனை குர்ஆனுடைய வசனங்களையும் அத்தியாயங்களையும் அவர்கள் மனனமிட்டு ஹாஃபிஸாவாக இருந்தார்கள். ஹஃப்ஸா ஹாஃபிஸா, அவ்வளவு மேன்மைக்குரிய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவே இவ்வளவு தூரம் நான் லேடிஸுக்கு சப்போர்ட் பண்றேன்னாக்கா எங்க வீட்டுல என்னோட மிஸ்ஸஸ் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. பாத்தீங்களா என்ன தலைப்பு டிஃபரெண்டா இருக்குது. நைட்டு சோறு வேணுமா வேண்டாமான்னு கேட்டாங்க. இல்லம்மா நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துருவேன்னு சொன்னேன். நாளைக்கு டிஃபன் ஒழுங்கா வேணுமா வேண்டாமா அப்படின்னாங்க. சரிடா தங்க நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லிட்டீல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் பேச்சாளர்களாக களமாடக்கூடியவர்களாக குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்கின்ற தலைப்பின் கீழாக அன்பு நண்பர் முகமது அப்துல் காதர் அவர்களும் அவர்களுக்கு துணையாக ஹில்மத் அலி அவர்களும் சமீர் ஜாவேத் அவர்களும் ஆண்கள் என்கின்ற தலைப்பின் கீழாக உரையாற்ற இருக்கிறாங்க. தம்பிகளா கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னாக்கா எல்லாருக்கும் அம்மா மாதிரி இருக்கிறாங்க, அக்கா மாதிரி இருக்கிறாங்க. நைட்டு தூங்குறதுக்கு வீட்டுக்கு தான் போகணும். அதையும் சொல்லிக்கிறேன் நானு. பெண்கள் தான் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக சகோதரி சுமையா அவர்களும் அவர்களுக்கு துணையாக ஆயிஷா ஃபர்வின் பல்கிஸ் பிபி ஆகியோர்களும் உரையாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். களத்துக்குள்ள போயிடலாமா? களத்துக்குள்ள பாத்தீங்களா பெண்கள் தயாராக இருக்கிறாங்க. பசங்களா நம்ம டீம்ல எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே என்கின்ற அணிக்கு முதலாவது நபராக சகோதரி சுமையா அவர்கள் உரையாற்றுவதற்கு வருகை தருகிறார்கள். முதலாவதாக உங்களுடைய ஆழமான கருத்துக்களை எடுத்து வையுங்கள். அதை நாங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் தயாராக இருக்கின்றோம். ஜமாத்தார்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்றோம். இது போன்ற நிகழ்வுகளில், மேடை ஏறக்கூடிய நிகழ்வுகளில் நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது, நம்முடைய ஊர் பிள்ளைகள், நம்முடைய பகுதி பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உங்களுடைய துஆவை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு சிறிய வயதிலேயே ஒரு மேடை ஏறுதல் என்பது பிற்காலங்களில் மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கு ஒரு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரி ஆரம்பிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمين. صدق الله العليم. அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் சிறப்பான பட்டிமன்றம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களூர் ஆளும் அவர்களே நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்த கருத்துக்களை அள்ளி தெளித்து எங்களை ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்ற பெண்களை தகுதிமிக்க நடுவர் உஸ்தாத் அவர்களே, உண்மையை உறக்கச் சொல்ல வந்திருக்கின்ற எங்களி வீராங்கனைகளை, பொய்ப்பித்தலாட்டங்களை அவிழ்த்து விட வந்திருக்கின்ற எதிரணியே வீராங்கனன் சொல்றதை பார்த்துட்டா ரெடி ஆயிட்டாங்க நினைக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தை அவளோட உற்சாகத்தோடும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற பெரியார் நகர் ஊர்வாசிகளே மற்றும் தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். தொடங்குகின்றேன். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே என்று நான் பேச வந்திருக்கின்றேன். அன்பான நடுவர்களே, பெண்கள் சமூகத்தின் கண்கள் என்றார்கள். நடுவரா இருக்கிறவங்கள்ட்ட அன்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சரிதானே? பெண்கள் சமூகத்தின் கண்கள் என்று சொல்வார்கள். மனித உடம்புக்கு கண் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கே தெரியும்.
கண் இல்லாம எதையும் பார்க்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, உலகத்தை ரசிக்க முடியாது, ஆக மொத்தமா சந்தோஷமா வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு ஒரு பெண்ணால காரணமா இருக்க முடியும். ஒரு பெண் இல்லாம ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, குதூகலம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு கண் போற முக்கிய அம்சமா இருக்கிற எங்களை போய் இவங்க குறை சொல்ல வந்திருக்காங்களே, இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்க நடுவர்களே, தைரியமா சொல்லுங்க. இல்ல தைரியத்துக்குலாம் ஒண்ணு இல்ல, பிரச்சனை ஒண்ணு இல்ல. நீங்க சொல்லுங்க. இன்னும் எங்க சைடுல எதிர்ப்புக்குன்னு எதுவும் வரல. நீங்க சொல்லுங்க. ஆண்கள் தான் பெஸ்ட், பெண்கள் தான் பெருசா பேச வந்திருக்காங்களே, இவங்க சரியா கிராமர் படிக்கலாம்னு நினைக்கிறேன். அதானே ஒழுங்கா மதரசாக்கு வந்தாதானே ஆடிக்கு இருக்க அம்மாவாசைக்கு இருக்க மதரசாக்கு வருது, பின்னாடி கிராமர் பத்திலாம் தெரியும். சரி நான் சொல்ல கேளுங்க நடுவர்களே. இல்ல நீங்க டெய்லி வந்துருவீங்கல்ல? ஓகே சூப்பர். அப்ப ஓகே சொல்லலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குழந்தை செல்வத்தை பத்தி சொல்லும்போது நாம் நாடியவருக்கு பெண் குழந்தைகளையும் நாம் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளையும் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இதுல கூட முதலாவதா பெண் குழந்தைகள் தான் சொல்றான். இல்லன்னே கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு பெண் குழந்தைங்க எவ்வளவு அவசியம். ஒரு குடும்ப அது மட்டுமா நடுவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கூறியிருக்காங்க, அல்ஃபிந்து பரக்கத்து, பெண் பிள்ளைங்க தான் பரக்கத்துன்னு சொல்லியிருக்காங்க. எனவே பரக்கத்தான எங்களை கொண்டு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா, இல்ல முசீபத்தான எங்களை கொண்டு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமான்னு நீங்க பரக்கத்துல ஒத்துக்கிறோம். பட் அதுக்காக நாங்கெல்லாம் முசீபத்துல இல்ல தங்குங்களா? ஐயா நல்லா தயார் செஞ்சிருக்கீங்க. நடுவர்களே, மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த சமூகத்தை போய் ஈர்த்து பேச வந்திருக்காங்களே, இவங்கள எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நடுவர்களே, என்னமோ நாங்க தான் பெருசா பேச வந்திருக்காங்களே, உங்களோட ஹிஸ்டரி முழுசா எடுத்து விட்டு அப்புறம் பாத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஹிஸ்டரிய சொல்லுங்க பாக்கலாம். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து இறங்கி ஓடிருங்க, இல்ல உங்க மண்டவாள தண்டவாளம் ஏறிடும். இவங்க இங்க இருந்து இறங்கி ஓட மாட்டல, உங்க லட்சணத்தை கொஞ்சம் எடுத்து விடுறேன், நீங்களே கேளுங்க. இன்னைக்கு செய்தி பேப்பர் வந்தாலே ஒரே கொடூரமான செய்தியா இருக்கு. மனைவியை வெட்டி கொன்ற கணவன், தூங்கும் போது தாயின் தலையில் கல்லை போட்டுக் கொன்ற மகன், சொத்துக்காக தம்பியை ஓட ஓட விரட்டி கொன்ற அண்ணன், கோபத்தில் பிள்ளைகளை பெட்ரோல் ஊட்டி எடுத்துக்கொண்ட தந்தை. இந்த மாதிரி கொடூரமான செய்திகளை செய்யறது நாங்களா இல்ல இவங்களா? இந்த மாதிரி கொடூரமான செய்திகளை செய்யறவங்கனால எப்படி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும்? வேறு துன்பங்கள் மட்டும்தான் ஏற்படும். நடுவர்களே, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு பொம்பளை வெளியே போனா அடக்க ஒழுக்கமா திரும்பி வரும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஆனா ஆம்பளை பையன் அப்படியா? அது வெளியே போனாலே எந்த பிரச்சனையை கொண்டு வருவாரோ, எந்த ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வருவாரோ. நீங்க அப்படி சொல்றீங்க. சமீபத்துல ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே. லேடிஸ் தான் அப்படி பறக்க விடுறாங்க போல தெரியுது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி, எங்க சைட்ல இருந்து சொல்ல வருவாங்க. சொல்லுங்க. வயிற்றுல புளிய கரைச்சிட்டே இருக்கோம். வேணா எங்க தாய்மாட்ட கேட்டு பாருங்க, வயிற்றுல புளிய கரைக்கிற கதையை கரெக்டா சொல்லுவாங்க. அப்படிதானே தாய்மாடு? பாத்தீங்களா நடுவர்களே, இப்படிப்பட்ட பசங்கனால எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும்? வெறும் துன்பங்கள் மட்டும்தான் ஏற்படும். நடுவர்களே, ஒரு முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. உலகத்துல முதல் தப்பு செஞ்சது இவங்க தானே. அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன் காஃபில் தானே தன்னோட சகோதரன் ஹாஃபில மரணமடைய செய்தான். இப்படி தப்புக்கெல்லாம் அடிப்படையா இவங்க இருந்துகிட்டு எங்களை குத்தஞ்சொல்ல வந்துட்டாங்க. நடுவர்களே, ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு தடவை பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் பார்த்து கப்பல்ல ஏற சொன்னாங்க. அப்ப தன் மகனையும் பார்த்து கப்பல்ல ஏற சொன்னப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகன் சொல்லிட்டாங்க, நான் மலை மேல ஏறி தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி கடைசி வீண் வம்பு பிடிச்சு மரணமும் அடைஞ்சாங்க. அதுக்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாங்க. அதுக்கு அல்லாஹ் கண்டிச்சான், அவன் குடும்பமே இல்ல, அவனுக்காக நீங்க மன்னிப்பு கேட்காதன்னு கண்டிச்சான். கடைசியா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இப்ப சொல்லுங்க நடுவர்களே, இந்த இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தலைகுனிவுக்கு காரணமா இருந்தது யாரு? அவங்க பையன் தான். அல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, இவங்க மாதிரி ஒரு மகன் தானே. ஆமாமா, உண்மைதான். நடுவர்களே, இன்னொரு சம்பவம் சொல்ற கேளுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல பொறாமப்பட்டு அவங்களை கொஞ்சம் கூட இவருக்கும் இல்லாம தந்தை கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவங்க கிணத்துல தூக்கப்பட்டது யாரு? அவங்க அண்ணன்மாரு பசங்க. உங்கள மாதிரி ஒரு ஆம்பளைங்க தானே. ஆமா. ஐயோ, என்ன குரான்ல இருந்தெல்லாம் எடுத்து பாக்குறீங்க எங்களை? இவங்கள மாதிரி ஒரு ஆம்பளைங்க தானே. நடுவர்களே, இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல இவங்களை பத்தி சொல்றதுக்கு இவங்களை பத்தி சொல்ல நேரம் பத்தாது. எனவே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு ஆண்கள் எப்பவுமே காரணமா இருக்க முடியாது. துன்பங்களும் பிரச்சனைகளும் மட்டும்தான் ஆண்கள்னால ஏற்படும். எனவே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே 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 என்று கூறி என்னால் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம். ஏமா அந்த மைக்கை கொடுத்துருமா தங்கக்குட்டி. எப்பா உண்மையிலேயே மழை வெள்ளம் பாத்திருக்கான், பேச்சு வெள்ளம் பாத்திருக்கீங்களா? சுபஹானல்லாஹ். ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சீங்களா? அது கொஞ்சம் பட்டிமன்ற பேச்சு ஸ்டைல் இருந்துருச்சு. குர்ஆனுடைய வசனத்தை சொன்னாங்களா? ஹதீஸ்ல இருந்து ஒரு ஹதீஸ சொன்னாங்களா?
குரானில இருந்தே 2 படிப்பினை தரக்கூடிய ஒரு 2 சம்பவத்தை சொன்னாங்களா? இவ்வளவு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆம்பளைங்க எல்லாம் சுத்த வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இதுல ஹைலைட்ட பாத்தீங்கன்னாக்கா, அந்த குட்டிமா பேச பேச லேடிஸ் அப்படியே அப்ளாஸ் அழுது. பாப்போம், நாம ஒரு சளைச்சாலாம் கிடையாது. நீ எங்க சைட்ல நான் நடுவர், இப்படியும் ஆட்டக்கூடாது இப்படியும் ஆட்டக்கூடாது, நான் ஆட்டுறதெல்லாம் இப்படி மட்டும்தான் ஆட்டணும். பட் இருந்தாலும் அந்த பாப்பா பேசுனது பார்த்ததோட ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலையில தான் பசங்க இருக்கிறதாக நான் கருதுறேன். பட் இருந்தாலும் நாங்களும் களை ஆடுவோம். நாங்களும் பேச்சு வெள்ளத்துல பெரியார் நகர் பெரியாருடைய பேத்திகள் தான் நம்ம எல்லாரும். தமிழர்கள் என்றாலே பகுத்தறிவு பகலவனுடைய அந்த சிந்தனை எப்படியுமே இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தனையில வந்தவங்க தான் நாம எல்லாரும். நாங்களும் சளைச்சவங்க கிடையாது. நாங்க பெரியாருடைய பேரண்டா அப்படின்னு சொல்றதுக்காக முகமது அப்துல் காதர் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்கள் தான் அப்படிங்கிற பாயிண்ட்ல பேச வந்துடணும். நான் ஒரு விஷயத்த நான் யோசிச்சேன். ஆக்சுவலி நான் இந்த பட்டிமன்ற தலைப்பு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே ஹஜரத்து கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது ஒரு சின்ன மேட்ரு என் மைண்டுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகுச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. எப்படி தலைப்பு கொடுத்துருக்கேன்னாக்கா, பெண்கள் அப்படிங்கிற டாபிக்ல பசங்களா பேசணும், ஆண்கள் அப்படிங்கிற டாபிக்ல பொண்ணுங்களா பேசினாதான் கொஞ்சம் சுருதி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போடு போடுறாங்க அந்த அம்மா. சரி தம்பி பாக்கலாம், நீ ஆடுறாது ராஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு முக்கியம் ஆம்பளைங்களே, சவுண்ட் முக்கியம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பிற்குரிய நல்லடியார்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, சமூகத்தை உயர்த்த பேச வந்திருக்கும் மாநிலம் சிங்கங்களே, உயர்த்த பேச வந்திருக்கும் குட்டி பூனைகளே, கட்டுவிட்டு தீர்ப்பாளம் கருப்பா இருந்தாலும் இல்லை மனம் கொண்ட நடுவு ஆமா எங்க வீட்டுல கூட சலாத்தை கூறிய வார்த்தைகளை எங்க வீட்டுல எங்க 2 ஏதாச்சும் வந்துருச்சுன்னு வைங்களேன், நான் சொல்லுவேன் மாமன் கருப்பா தானே இருக்குன்னு பாக்குறேன், மனசு தங்கண்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி அவங்க அது கேட்டுச்சு? ரைட், ஓகே, சம. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்று நான் வாதாட வந்திருக்கிறேன். எதிரிலிருந்து ஒரு கத்திரிக்காய் வந்துச்சு, பெரிய கத்திரிக்காய் மாதிரி பேசிச்சு. நீங்க அஜீஸ் படிக்கலாம் மாசாக்கு வரல அப்படி இப்படின்னு கடிச்சு நடுவில் தவறு தன் வாயில் கொடுங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது உலகத்துல யாருக்கு பொருளே இல்லை. நான் எதிரி கத்திரிக்காய்க்கு கரெக்டா வரணும். எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க மாசாக்கு வந்தாலும் யாரு வந்து தெரியும், தூங்குறவனுக்கே உலகமே இருக்காத தெரியும். அதனால விடியதுன்னு அர்த்தம். அது மாதிரி வராதவனுக்கு யாருமே வராத மாதிரி தெரியும். அதனால முதல்ல நீங்க ஒழுங்கா வாங்க அப்படி சொல்லுங்க. என்ன ஆம்பளை பசங்க மோசம், அவங்களால பெற்றவங்களுக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, தலைவர்கள் தான் ஏற்படும். அப்படி இப்படி வாழ்க்கை அந்த மாதிரி உழவுச்சு. நடுவர்களே, அங்கன்றும் இங்கன்றும் நடந்த ஒரு சில சம்பவங்களை மட்டும் வச்சு ஆம்பளை மட்டும் கட்ட முடியாது. எங்களை மாதிரி நம்ம மாதிரி பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு சில ஆண்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. என் மனசு குழுந்து வச்சு ராசா. ரைட், அப்ப ஓகேதான். உண்மையா நடுவர்களே, பெற்றவங்களை மதிக்கிறது, பெற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது, பெற்றவங்களை எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, இந்த மாதிரி பசங்களும் இப்பதான் நினைக்கிறோம். அப்படி நம்ம எந்த மூச்சு வச்சுட்டீங்க உட்காந்துட்டு பாப்போம். எப்பா இதுக்குன்ட்டு மாஸ்காரா போட்டு வரணும், இருக்கிறதா ராசா வரணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நல்லவர்களே, பெற்றவங்க நம்பிக்கை காப்பாத்தி பெற்றவங்களுக்கு பேரை வாங்கி சேர்க்கறதுங்கிற மாதிரி பசங்களுக்கு நான் மட்டும் சொல்லல, குர்ஆனே சொல்லுது. கல்லூரில அல்லாஹ்வுடைய நேசர் என்ற பட்டம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்சதுதானா? எப்படி கிடைச்சது? அல்லாஹ் மகனை அறுக்கணும் கொன்னப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அறுக்க தூண்டாரு. அதனாலதான் அவங்களுக்கு பட்டம் கிடைச்சிட்டு எல்லாருக்கும் தெரியும். நல்லவர்களே, இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மகனே நான் வந்து அறுக்க போவேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னப்ப இஸ்மாயில் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதே வார்த்தை இந்த காலத்துல யாராவது ஒரு வாப்பாமார்கள் அவங்க மகளை பார்த்து சொல்லிட்டு அவங்க மகன் என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? வாப்பா உங்க மரியாதை ஓடிடுங்க, இல்லைன்னா உங்களை விட்டு நான் எங்கேயாவது ஓடி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு இஸ்மாயில் என்ன சொன்னாங்க தெரியுமா? வாப்பா என்னை தாராளமா அருங்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அறுக்கமலை முகத்தை மட்டும் பார்க்காதீங்க. அவங்களுக்கு பேசுறியா அவங்களுக்கு பேசுறியால? நமக்கு தானே பேசுற. ஓகே ஓகே ஓகே, பேசு. கேட்ச் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, பேசு. அதுக்கவே என் முகத்தை மட்டும் பார்க்காதீங்க, என் முகத்தை பாத்தீங்கன்னா அப்புறம் பரிதாபப்பட்டு விட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க.
உண்மையிலே பெத்தவங்க நம்பிக்கை காப்பாத்தி பெத்தவங்களுக்கு பேரை வாங்கி சேர்க்கறது எங்களை மாதிரி பசங்களா இல்ல அவள மாதிரி பண்ணுங்களா சி பொண்ணுங்களா ஏன்னா சீன் சொல்ற அப்படிதான் இருந்துச்சு. ரைட் ரைட் அது அதுக்காக மட்டுமா மரியமலை சேர்த்தாங்க ஆண் துணை இல்லாத குழந்தை பிறந்தப்போ ஊரே தப்பா பாச்சு தப்பா பேசிச்சு. அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாதப்போ அவங்க செஞ்ச நல்ல அவங்க உமா வாழத்தை வளர்ந்தது மகன் ஈசாலை சேர்த்தவங்க தானே என்ன நினைச்சாங்க நம்ம உமா யாருனாலும் தலை குனியாம இருக்குதான் நினைச்சாங்க. இப்ப சொல்லுங்க நடுவர்களே, இந்த மாதிரி பெத்தவங்களை நம்பிக்கை காப்பாத்திட்டு பெத்தவங்களை கண்ணியமா வச்சிருக்கிறது எங்களை மாதிரி பசங்களா இல்ல அவங்கள மாதிரி பண்ணுங்களா சி பொண்ணுங்களா. அது மட்டுமா கடைசியா ஒண்ணு சொல்றேன், அதோட இந்த 3 வீட்டை பார்த்து வருமா. முந்தைய காலத்துல ஒரு 3 பேர் ஒரு குபேர போனாங்க. திடீர்னு அந்த குபேர வாசல பெரிய பாறை வந்து அடைச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாதப்போ அவங்க செஞ்ச நல்ல காலத்தை நினைச்சு அல்லாட்ட துவா செய்யறாங்க. அதுல ஒரு நபர் சொல்றாரு, நான் வேலைக்கு போயிட்டு இரவு வருவேன், வந்து பொழுது முதல் என் வாப்பாவுக்கும் உமாவுக்கு தான் உணவு அளிப்பேன். அப்படிதான் பிள்ளைகளுக்கும் மற்ற என் மனைவிக்கும் உணவு அளிப்பேன். இதான் என் வழக்கம். ஆனா நான் ஒரு நாள் வரதுக்குள்ள என் வாப்பா உமா அசைந்து தூங்கிட்டாங்க. நான் எந்திரிச்ச பிறகு அவங்களுக்கு தான் முதல்ல கொடுத்தேன் அப்படின்னு சொன்னப்போ அதிசயமா அந்த பார்வையில வந்துச்சு. இப்ப சொல்லுங்க நடுவில் இந்த மாதிரி பெத்தவங்களை மதிக்கிறது இந்த மாதிரி பசங்களா அவங்கள மாதிரி பண்ணுங்க. இதே ஒரு போது நடக்குது. இதோட இறங்கி தப்பிச்சு ஓடிடுங்க. ஏன்னா அடுத்த 2 சிங்கங்கள் இருக்கு. அவங்க இறங்குறாங்க, அவங்க அழகுக்கு அவங்க கண்டாட பாத்துக்கோங்க. எனவே நடுவில் குடும்ப முயற்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே 2 கோரிக்கையும் இப்ப சொல்லிடுங்க. இல்லைன்னா ஒழுங்கு நிலைமைதான் அப்படின்னு சொல்லி இடைவெளி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். சாமி இந்த மைக்கு கொடுத்துருங்க. அலைக்கும் சலாம். பரவாயில்ல இல்ல, பட் ரொம்ப நல்லா பேசினாப்ல. பெண்கள் கேட்டுக்கிட்டீங்களா? சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டீங்களா? அதாவது எப்படி பெண்களுக்கு தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல இருந்து நீங்க காட்டினீங்களோ அத மாதிரி எங்களாலையும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி ரொம்ப அழகான முறையை சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பதிலுக்கு நாங்க பேச வர்றோம் அப்படிங்கிறதுக்காக இதோட இந்த மேட்டர் நின்றாது. இன்னும் நாங்க மழை ஸ்டார்ட் ஆகிச்சு வச்சுக்கீங்க, அடுத்து அடை மழை தான், அடுத்து கோடை இடிதான் இடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உணர்த்துவதற்காக ஆயிஷா பர்வீன் அவர்கள் பெண்களே என்கின்ற தலைப்பின் கீழாக உரையாற்றுவதற்கு கர்ஜிப்பதற்காக வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மான். قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. சதக்கல்லாஹுல் அலீம். குடும்பம் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே என்று நான் பேச வந்திருக்கிறேன். பெண்ணுன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், குனிஞ்ச தலை நிமிராம போகணும், குழந்தைகளை கவனிக்கணும், வீட்டை சுத்தம் செய்யணும், சோறாக்கி போடணும், துணி துவைக்கணும், புருஷனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஒரு அடிமை போல இருக்கணும் என்றெல்லாம் பலவிதமா பெண்களை பத்தி பேசப்படுது. ஏமா வீட்டுல சோறாக்குறது அடிமைன்னு யாருமா சொன்னா? சோறு வேகலைனாக்க நாங்க சம்பாதிச்சோம்னாக்க நீங்க சோறாக்கி தர போறீங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போறோம். இதுல என்னமா அடிமன் இருக்குது? அடடா சூப்பர். என்றெல்லாம் பலவிதமா பெண்களை பத்தி பேசப்படுது. ஆனால் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் தான் உன் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி மண்ணை விட கேவலமா மதிக்கப்பட்ட பெண்களுக்கு மரியாதையா வழங்குச்சு, அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்துச்சு. உண்மைதானே? யார் 3 பொம்பளை பிள்ளைங்கள முறையா வளர்த்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறாரோ அவர் என்ன சொர்க்கத்தில் இருப்பார்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த பெண்களுக்கு இந்த 3 பேரும் கல்வி குடிக்க வந்திருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய அரபி கடனும் நல்லா புரிஞ்சிருக்கோம். கல்வி குடிக்க வந்தாங்க. அரபி கடனா? என்ன? ஓ அரபி கடா. அதனால அந்த அரபிக்காரங்க பேச்செல்லாம் கண்டுக்காம நாங்க சொல்றத கேளுங்க, கேட்டுட்டு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. இப்ப நான் என் விஷயத்திற்கு வருகிறேன். ஓ இப்ப இந்த பாயிண்ட்டுக்கே வரீங்களா? இவ்வளவு தூரம் என்னமா செஞ்ச? ஓகே. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு யார் காரணம்னு கேக்குறாங்க. நடுவர் அவர்களே, இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்குது? குடும்பம்னாலே அங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருது எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்களால தானே. ஆமா ஆமா, இதுல என்ன சந்தேகம்? எப்பவுமே வாப்பா வாமான்னு அன்போட கூப்பிடுறது, தனக்கு பிறகு பிறக்கும் குழந்தைக்கு ஒரு தாயா இருக்கிறது,
வீட்டு வேலைகளை செஞ்ச உமாவுக்கு உதவியா இருக்கிறது, அதே உமா வயசான பிறகு அவங்களை கவனிக்கிறது எல்லாமே நாங்க தானே. அது மட்டும் இல்லாம நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல எல்லாமே அழகுதான், எல்லாமே சந்தோஷம்தான். அழகழகா ட்ரெஸ் போட்டு பாக்குறது, நகை போட்டு பாக்குறது, சிங்காரிச்சு பூ வச்சு பாக்குறது, மதானி வச்சு பாக்குறது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பெற்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது தெரியுமா? இதெல்லாம் அந்த அறிவைக்காரங்களுக்கு எங்க தெரிய போகுது? இல்ல, ஒருத்தவங்க எங்க வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நைட்டு நேரத்துல எல்லா உலகனும் போன் வச்சுக்கிட்டு இருக்க லேட் ஆகுதுன்னு சொன்னாங்க, டிஸ்டர்பா இருக்குன்றாங்க. அப்படிலாம் இல்லையா? அழகுதானா? ரைட், ஓகே. நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பாங்க தான். அல்லாஹ் தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட 4 பொம்பளை பிள்ளைங்களா அல்லாஹ் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஃபாத்திமா ரலி அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அன்னை ஃபாத்திமா ரலி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் மட்டுமல்ல, இனி கியாமத்து நாள் வரைக்கும் நினைச்சிருப்பாங்கன்னா அது காரணம் ஃபாத்திமா ரலி அவங்க தானே. எனவே எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்களாலதான் நிச்சயமா ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் என்பதில எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓகே, சொல்லுங்க. ஆனா இவங்க இப்படியா? பெத்தவங்க என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் கடைசியில இவங்களால நடுத்தருவுக்கு வரணும். நடுவர் அவர்களே, உண்மையா நடந்த சோக கதையை சொல்கிறேன். அதற்கு பிறகு யாருக்கு தீர்ப்பு வழங்குறது நீங்களே முடிவு பாருங்க. இல்ல, நீங்க 2 பேரும் பேசுனத பார்த்து நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, இருந்தாலும் இந்த சோக கதையை சொல்லுங்க கேட்போம். ஒரு அம்மா வீடு வீடா போய் பாத்திரம் கழுவி துணி துவைச்சு கஷ்டப்பட்டுதான் மகனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புனாங்க. அவனும் 2 வருஷம் வேலை பார்த்து நல்லா வசதியா ஆயிட்டான். ஒரு நாள் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு திரும்பி வந்தான். அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அந்த அம்மா அவனை பாக்குறதுக்காக ஆசையோட ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினாங்க. அவனும் தன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து இறங்கினான். அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அந்த அம்மா மகனை பார்த்த சந்தோஷத்துல அவனை கட்டி பிடிச்சு அழுதாங்க. அப்பதாங்க அதை தாங்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. அன்பிற்குரிய தாய்மார்களே, தயவு செஞ்சு உங்க மனசை கல்லாக்கிக்கோங்க, இல்லன்னா உங்களால தாங்க முடியாது. ஏற்கனவே அங்க மனசு கல்லுதான் நினைக்கிறேன், கல்லாக்கிக்கிடுவாங்க. என்ன நடந்துச்சுன்னா, மகனை ஆசையோட கட்டி பிடிச்சு அழுத போது கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இது யாருடா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னான்னு தெரியுமா? இவன் எங்க வீட்டு வேலைக்காரி அப்படின்னு பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த தாயை பார்த்து எங்க வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொன்னா அந்த அம்மா எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட பசங்களால எப்படிங்க பெற்றவங்க சந்தோஷமாக இருப்பாங்க? அன்பிற்குரிய நடுவர்களே, இதெல்லாம் கேட்ட பிறகு அவங்க பக்கம் தீர்ப்பு வழங்குனீங்கன்னா அப்புறம் எங்க தாய்மார்களே உங்களை சும்மா விட மாட்டாங்க, பாத்துக்கோங்க. ஏங்க, ஏற்கனவே வீட்டுல இருந்து ஏதாச்சும் 7:30 தாய்மார்கள் வேற சும்மா விடுவாங்களா? எலெக்ஷன்ல நிக்கிறான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தாய்மார்கள் ஓட்ட வச்சு நீங்க வேற. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களை என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நிதானமா பேசினாலும் ஆழமான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. இல்ல, நான் வரும்போது அஜர்த்து சொன்னாங்க எல்லாரும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, நிஜமாலுமே பட்டிமன்றத்துல பேசுறவங்களை விட அதிகமான நேரம் எடுத்து ரொம்ப அற்புதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட நாங்களும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக அடுத்ததாக ஹில்மத் அலி அவர்கள் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களே என்கின்ற தலைப்பின் கீழாக ஆண்களுக்கு சாதகமாக பேசுவதற்கு வருகிறார். தம்பி, பேசுகிறீர்களப்பா? தம்பி எல்லாரும் உட்கார்ந்து கொஞ்சம் டவுனா இருக்கிறாங்க. நீ பேசுற பேச்சுதான் அங்க டவுன் இருக்கு, அங்க டவுன் வரணும், இங்க பிரைட்னஸ் வரணும். ஓகேவா? அடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். வண்டா பாருங்க எங்க சிங்கக்குட்டி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி அஜ்மஈன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண் சமூகம் தான் என காரணம் என்று கூற நான் வந்திருக்கிறேன். தனிக்காட்டு ராஜாவை போல் கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் அருமையான நடுவர் அவர்களே, சுத்தி ஆள் இருக்காங்களே. சரி, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கலங்காமல் நின்று ஜெயிக்கக்கூடிய எனதணியினரே, திருவிழாவில் காணாமல் போன ஆடு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க எதிரணி பயந்தாங்கோடிகளே,
பட்டிமன்றம் இப்ப முடியுமோ இனி எப்ப முடியுமோ என மணிய பார்த்து கொண்டு இருக்கிற தாய்மார்களே பெரியவர்களே, என்ன நடந்தாலும் துணிஞ்சு அடிக்கிற எங்கள் ஊரிலும் வாலிபர்களே, உங்கள் அனைவரையும் அஸ்மாவு சூஃபா மக்கள் மனசாவின் சார்பாக வருக வருக என வரவேற்று வாதத்தை தொடங்குகிறேன். நடுவர்களே, எதிரில் இருந்து புடலங்காவனம் வந்துச்சு. புடலங்கான்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே யாருன்னு. இப்ப வந்து பேசிட்டு போச்சுல, என்ன தம்பி முதல்ல வந்து ஒருத்தன் வந்து கத்திரிக்காய் அப்படின்னாப்புல, ஒருத்தர் வந்து புடலங்கான்றீங்க. இது விவசாயம் எதுவும் பாக்குறீங்களா? அடுத்து யாருக்காச்சும் தக்காளின்னு வச்சிருக்கீங்களா? அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஆனா ஒண்ணுடா, பிள்ளைங்க எல்லாம் பாயிண்டா சொல்லுதுங்க, நீங்க பிள்ளைங்களையா பாயிண்ட் ஆக்குறீங்களாடா? ரைட்டு, சொல்லுங்க. வந்து அது பாட்டுக்கு ஏதோ அடிச்சு விட்டுச்சு. எங்களெல்லாம் பார்த்து அறவே காடுன்னு சொல்லிட்டு அது காவே காடு மாதிரி பேசிட்டு போயிருக்கு. இதுல வேற இல்ல, இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன டவுட் அப்படின்னு ஒன்னும் தெரியாத மக்கு கிளி புதையில காட்டின கதையால இருக்கு. நடுவர் அவர்களே, உங்களுக்கு அந்த கதை தெரியுமா? தெரியாது. ஒரு ஊர்ல துபாக்கூர் ஒருத்தன் இருந்தாலும் அவன் ஒரு கிளி வளர்த்தான். அந்த கிளி ஊரு டுபாக்கரா ஊர் உண்மையா? ஊர் பையனா டுபாக்கர். அப்ப சொல்லு. ஒரு கிளி வளர்த்தான். அந்த கிளி ஒன்னத்துக்கும் உதவாத கிளி, இந்த 3 பேர் மாதிரி. அந்த கிளிக்கு என்ன கேட்டாலும் இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம்னு தான் சொல்ல தெரியும். அந்த இந்த ஒன்னத்துக்கும் உதவாத கிளிய எப்படியாவது வித்து காசாக்கிடணும்னு நினைச்சான். ஒரு நாள் அது வீட்டுல சில இடத்துல தோண்டி புதையல் வச்சானா. வச்சு எல்லா மக்களையும் கூப்பிட்டு, இது ஒரு அதிசய கிளி, எங்க என்ன புதையல் இருக்குன்னு கரெக்டா சொல்லிடும் அப்படின்னா. உடனே எல்லா மக்களும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அவன் புதையல தோண்டி வச்ச இடத்தை காட்டி, இங்க புதையல் இருக்கா, இங்க புதையல் இருக்கான்னு கேட்டான். அதுக்கு அந்த கிளி இந்த மாதிரி இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம்னு சொல்லுச்சு. கடைசியில எல்லா புதையலையும் எடுத்துட்டான். இதையும் உண்மையை நம்பி ஒருத்தன் இந்த கிளிய 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனானா. ஒரு பையன் தான் வாங்கியிருக்கான்னு சொல்ற பத்தியா? சரி. வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. ஒவ்வொரு இடத்தையா காட்டி, இங்க புதையல் இருக்கா, இங்க புதையல் இருக்கான்னு கேட்டான். அதுக்கு அந்த கிளி இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம்னு சொல்லுச்சு. கடைசியில எங்கேயுமே புதையல் இல்ல, வீடு பூரா உடைச்சதுதான் மிச்சம். கடைசியில டென்ஷன் ஆகி அவன் உள்ள போய் வாங்கிட்டு வந்தேன் பாரு, நான் ஒரு பெரிய முட்டாள் அப்படின்னா. அப்பவும் அந்த கிளி இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிச்சான். சரி. அந்த மாதிரி என்ன சொல்றோம் என்ன பேசுறோம்னு விளங்காம எதையே உளறிட்டு, நாங்கதான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு போது இந்த புடலங்கா இந்த பிள்ளைகளை காலை காடுன்னு புரிய வைக்கிறதுக்காண்டி என்னென்ன கதையெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. எப்ப முடியல. சரிதானே? அந்த கதையிலயும் ஒரு பையனை கொண்டு வந்துட்ட பத்தியா? ஒரு பொண்ணை கொடுத்திருந்தீனாக்கா நல்லா இருந்திருக்கும். அது பெற்றவங்களை பாத்தீங்கன்னா அத்தா அம்மானு பாசத்தோடு கூப்பிடுவாங்க. நாங்க மட்டும் எப்படி கூப்பிடுறோம்? நாங்களும் அத்தா அம்மானு தான் கூப்பிடுறோம். ஒரு விஷயமா? சரிதானே? அடுத்து தனக்கு பிறகு பெறுகிற குழந்தைங்களை பாத்துக்கிறது பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லுச்சு. நான் கேட்கிறேன், நாங்களும் தான் தங்கச்சிகளை கவனிக்கிறோம். சரி. இன்னைக்கு பெரும்பாலான வீட்டுல குமருங்க கரை செய்யறதே எங்களை மாதிரி அண்ணன்களாலதான். அது தெரியுமா? இந்த உலகத்துல அக்கா தங்கச்சி பாசத்தை விட அண்ணன் தங்கச்சி பாசம் தான் ரொம்ப நாளுக்கு நினைச்சிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நடுவர் அவர்களே, வீட்டுல ஒரு மச்சி வந்துருச்சுன்னா அந்த கதை மாறிடும். ஆனா அங்கே ஒரு லேடிஸ் தான் வந்து நிக்கிறீங்க வில்லியா, அதையும் பாத்துக்கோங்க. அதை சொல்லிடல பாயிண்ட். சொல்லு. நடுவர்களே, வீட்டுல பெத்தவங்களுக்கு உதவி செய்யறது பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லுச்சு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல வேலை செய்யறாங்க? அரட்டை அடிக்கிறவங்க சீரியல் பாக்கணும் தானே உங்க பொழப்பு. இவங்களாவது வேலையாவது செய்யறதாவது. இன்னுமா சீரியல் பாக்குறீங்க? நீங்க எல்லாம் ரீல்ஸுக்கு மாறலையா? ரைட்டு. தம்பி ரீல்ஸுக்கு மாறிட்டாங்களாம். ஓகே. அடுத்து பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் எது செஞ்சாலும் அழகுதான்னு சொல்லுச்சு. நகை போடுறது, ட்ரெஸ் போடுறது, சிங்காரிச்சு பூ வச்சு மஜானி வச்சு விடுறது, இப்படி எல்லாமே அழகுதான்னு சொல்லுச்சு. நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாதான் அழகு. ஆனா நாங்க இதெல்லாம் இல்லாமே சரி. அது மட்டுமா, ஆம்பளை பிள்ளை பிறந்தா சிங்கக்குட்டி பிறந்துருச்சுன்னு லட்டே கொடுப்பாங்க. ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு முட்டாய் கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? கொடுக்க மாட்டாங்களா? எப்பா இப்ப லட்டு தான் கொடுக்குறாங்கப்பா. நீ வேற தம்பி கேக்கே கொடுக்குறாங்க. ஆனா செலவு பிறந்துருச்சு, நீ எத்தனை செலவு வரப்போகுதான்னு கவலை. நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க மூஞ்ச போய் பாருங்க, கொஞ்சம் கூட சந்தோஷத்தையே பார்க்க முடியாது. எப்பா நல்லா சந்தோஷமா தம்பி இது இருக்கோம். ரைட். பேசலன்டானா மறந்துடுயா? சரி, பேசு. ஆனா பொம்பளை பிறந்துருச்சு, நீ நல்லா வளர்க்கணுமே, பாதுகாப்பா வளர்க்கணுமே, நல்ல இடம் பார்க்கணுமே,
நல்ல இடம் பார்க்கணுமே, கல்யாணத்துக்கு நகை போடணுமே, கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணுமே, கட்டி கொடுத்தவங்க நல்லா வாழணுமே, கட்டி கொடுத்தவங்க பிரியணுமே அப்படின்னு 1008 கவலை. பின்னாடி சந்தோஷமா இருப்பாங்க. சரி. சரிதான். நல்லவர்களே, பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க கூட சொல்ற ஒரே இல்லாத என்ன தெரியுமா? உலகத்துல 10-15 ஆம்பளை பையன் வச்சிருக்காங்க சந்தோஷமா இருக்கான். ஆனா ஒரு பொட்டை பையன் வச்சு நான் பாதி இருக்கே ஐயோ அப்படின்னு. அது சரி. ஒரு பழமொழி அழகா சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. இதனால ஆவதோ இல்லையோ பெற்றவங்களுக்கு நிறைய அழிவுதான் ஏற்படும். அது சரி. பொம்பளை பிள்ளைய என்னதான் பாசத்தோடு வளர்த்தாலும் கல்யாணம்னு ஒண்ணு ஆனா விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் பெற்றவங்களை கவனிக்க முடியாது. பெற்றவங்களை கவனிக்க முடியாது. அவங்க கவலை கூட கணவனின் வீட்டை பத்தி தான் இருக்கும். பெற்றவங்களை காலம் முழுக்க பாத்துக்கிற வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைக்கும். அவங்களை அதிகமா சந்தோஷப்படுத்துற வாய்ப்பும் எங்களுக்கு தான் கிடைக்கும். எனவே அன்பான நடுவர் அவர்களே, காலம் முழுக்க பெற்றவங்களுக்கு கவலையை கொடுக்கிற பொம்பளை பிள்ளைங்களால் நிச்சயம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. குடும்ப மகிழ்ச்சிக்கு ஆண்களே காரணம் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எப்பா நான் நடுவரா இருக்கிறேன், ஹில்மத் அலி பேசுனதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்றது நான் சொல்லிடுறேன். நல்லா பேசுறாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏராளமான செய்திகளை நிறைய செய்திகளை தம்பி சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் அது நான் ஒரு நடுவராக இருந்துகிட்டு அதுல நிறைய பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருக்குது. சோ அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக மிக அற்புதமாக உரையாற்றுவதற்கு வருவதற்கு நீங்க சொன்னதெல்லாம் அப்படிலாம் இல்ல அப்படிங்கறத பேசுறதுக்கு பில்கிஸ் பிவி அவர்கள் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் பெண்களே என்கின்ற தலைப்பின் கீழாக உரையாற்றுவதற்காக வருகிறார்கள். தங்கக்கூடிய சங்கமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை மனைவியும் சபா நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து வைத்த பொழுது அதை மனம் கூறிய சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டவர்கள் பில்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாம பேச்சு வழக்குல பல்கிஸ்ன்னு சொல்றோம். ஆனா ஆக்சுவலி பில்கிஸ் தான் அவங்க. பல்கிஸ் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக களமாற வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லி என் வாதத்தை தொடங்குகிறேன். அன்பு நிறைந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பட்டிமன்றத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற நடுவர் ஹஜ்ரத் அவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே என்ற ஆதாரத்துடன் நிரூபிக்க வந்திருக்கிறேன். குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் மறுப்பது பெண்கள் தான் என்று எனது அணியினர் ஆதாரத்துடன் அடுத்து சொல்லியும் மண்டையில மசாலா இல்லாத இந்த பசங்களுக்கு வீட்டுலதான் மசாலா இருக்கும் பார்த்தா இப்ப மண்டையிலயுமா மசாலா இருக்கும். ஏகன்னு ஓகே ஓகே எதிரணில இருந்து ஒரு பாஸ் வந்தாரு. எங்களெல்லாம் பார்த்து காவேக்காடுன்னு சொன்னாரு. நடுவர் அவர்களே, நாங்களாச்சும் காவேக்காட தான் இருக்கோம். அவரை சுத்தமா வேகவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரிதான் அவர் பேசிட்டு போயிருக்காரு. ஒண்ணு அரையாச்சு காலாச்சு இப்ப ஒண்ணு இல்லாம ஆயி போச்சு. தம்பி இதுக்கு நீ பாயிண்டாச்சும் எடுத்து வச்சிருந்தேன்னு கழுவி ஊத்துறதுக்கு நம்ம பதிலுக்கு கழுவி ஊத்துறாங்க. அவரு பேசின லட்சணம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. நடுவர் அவர்களே, அவர் சொன்னாரு, நாங்கள் தான் எங்க தங்கச்சியை கவனிக்கிறோம். நிறைய வீட்டுல குமரிகளா கரை சேருதுன்னா அது எங்களால தானே அப்படின்னு சொன்னாரு. நடுவர் அவர்களே, அதை நானும் ஏத்துக்கிறேன். தங்கச்சியா இருக்கிறதுனால தானே கவனிக்கிறாங்க. அதுவே தம்பியா இருக்கட்டும் கவனிப்பாங்களா? நிச்சயமா கவனிக்க மாட்டாங்க. அவன் எப்படா போவான், அதை சொத்தையே சேர்த்து ஆட்டை போலாம் தானே நினைப்பாங்க. என்ன நடுவர் அவர்களே நான் சொல்றேன்? பாத்தீங்களா, நடுவரே கட்டுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொன்னதுக்கு தான் ஆமா, அந்த பாயிண்ட்டுக்கு இல்ல. பாத்தீங்களா, ஒரு பொண்ணுகிட்ட இப்படி சொன்னா இப்படித்தான். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆமான்னு சொல்லிட்டோம், ஒட்டு மொத்தமா வச்சுட்டு ஆமா ஆமான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்படி இல்ல இது. அதனால ஆம்பளைங்க அவங்க பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கோ அவங்க கடமை செய்யறதுக்கோ நாங்க தான் தேவைப்படுறோம். எனவே எங்களால தானே மகிழ்ச்சி. உண்மைதான் உண்மைதான்.
அடுத்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சாதான் அழகு, எங்களுக்கு எதுவுமே செய்யாமே அழகு அப்படின்னாரு. நடுவர் அவர்களே, இப்ப என்ன நம்ம அழகு போட்டியா நடத்துறோம்? யார் அழகுன்னு முடிவு பண்றதுக்கு? பெத்தவங்க எங்களை வச்சுதான் சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்ல வந்தா இவர் அழகை பத்தி பேசுறாரு. இவரெல்லாம் யாருங்க பட்டிமன்றத்துல சேர்த்தது? அது அஜர்தான் கேட்கணும். அது சரி, நம்ம சேர்த்தது குத்தமாமா. சரி. அடுத்து பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா எதுவுமே கொடுக்க மாட்டாங்களாம். ஆனா ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தா மட்டும் பெற்றவங்க சந்தோஷத்துல லட்டு கொடுப்பாங்களாம். இப்ப அவன் பிறந்தது கட்டி நீங்க லட்டு கொடுக்கலாம், பின்னால அவன் அல்வா கொடுத்துருவானே, அப்ப என்ன செய்வீங்க? அல்வாயா? இதெல்லாம் யாருமா உங்ககிட்ட கேட்டது? எப்படி ரெண்டு ஸ்வீட்டு தானே கண்ணு, விடுங்க. அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பெத்தவங்க பூரா கவலையில இதே பறி கொடுத்த மாதிரியே இருப்பாங்களாம். கட்டி கொடுக்கணுமே, நகை சேர்க்கணுமே, பணம் சேர்க்கணுமேனு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இப்படி கூலப்பட வச்சது யாரு? இவங்க தானே. சொந்த மாப்பிள்ளையானாலும் சொக்க தங்கத்துல 25 பவுன் நகை, வேலை வெட்டிக்கே போகாம ஊதாரித்தனமா ஊர் சுத்தினாலும் 50,000 பணம், வாட்ச் வாங்க கூட வக்கில்லாதவனுக்கு கைக்கு ஒரு வாட்ச், விரலே இல்லாத விலைக்கு இன்னைக்கு இன்சியல் போட்ட மோதிரம், நிச்சயதார்த்த அன்னைக்கு 100 பேருக்கு ஓசி பிரியாணி, கல்யாணத்து அன்னைக்கு சுத்தமான கிடா கையில 500 பேருக்கு தண்டப்போரு, பேருக்கு மாப்பிள்ளை ஆனாலும் தேக்கு மரத்துல கட்டுல. ஆம்பளைகளே கேள்விப்பீங்களா? என்னங்கய்யா என்னடா பாய்ந்து கொடுத்த வச்சு செய்தப்பா ராசா, உண்மையிலே பிற்போக்குன்னு சொன்னேன், இங்க வச்சு செய்து வருங்க பாப்பா, நீ ஆடுறா ராஜா. இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவங்க கை நீட்டி வாங்குறதுனால தானே பொண்ணை பெற்றவங்க கவலைப்படுறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் இவங்க காரணமா இருந்துட்டு எங்களை குத்தம் சொல்ல வந்துட்டாங்க. அடுத்த சொன்னாரு, பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு பிறகு பெற்றவங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிருவாங்க, நாங்க தான் கடைசி வரைக்கும் வச்சு கவனிக்கிறோம் அப்படின்னாரு. யாரு இவங்களா கவனிக்கிறாங்க? இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளைங்களும் பெற்றவங்களை முறையா கவனிச்சிருந்தா எதுக்கு முதியோர் இல்லங்கள் அதிகமாகுது? இவங்க யாரும் கவனிக்காததுனால தானே. வயசான பெற்றவங்களை கவனிக்க ஆள் இல்லாம அவங்க முதியோர் இல்லத்துக்கு போறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆம்பளைங்களும் பெத்தவங்களை முறையா கவனிச்சிருந்தா எதுக்கு முதியோர் இல்லங்கள் இவங்க யாரும் கவனிக்காததுனால தானே. வயசான பெத்தவங்களை கவனிக்க ஆள் இல்லாம அவங்க முதியோர் இல்லத்துக்கு போறாங்க. அதனால்தான் நடுவர்களே, இன்னைக்கு உண்மையிலே பெத்தவங்களை வச்சு காப்பாத்துறதுக்கு பிள்ளைங்க போட்டி பண்ணோம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? உமாவை நீ வச்சுக்கோன்னு சண்டைதான் போடுறாங்க அண்ணன் தம்பிங்க. அப்படிதான் ஒரு வயசான அம்மாவுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே அம்மாவை 6 மாசம் வச்சு பாத்துக்கணும் ஒப்பந்தப்பட்டாங்க. முதல் 6 மாசம் அண்ணன் இருந்தா. 6 மாசம் முடிஞ்சோடனே தம்பிக்கார போன்ல, அண்ணே நான் வெளியூருக்கு போறேன், இன்னொரு 6 மாசம் நீயே பாத்துக்கோ அப்படின்னா, அதுக்கு தம்பிக்கார சொல்றா அதுக்கு அண்ணன்கார சொல்றா முடியவே முடியாது, நீதான் பாத்துக்கணும், உங்க வீட்டுக்கு வரதுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு அப்படின்ற. இப்படி 2 பேருமே சண்டை போடுறாங்க. அப்ப இந்த வயசான நம்ம கேட்கிறாங்க, ஏன்டா இந்த வயசான காலத்திலயும் அங்கேயும் இங்கேயும் அலைய விடுறீங்கன்ட்டு. பாத்தீங்களா நடுவர் அவர்களே, இவங்க கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம பெத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு எங்களை நட்டம் சொல்ல வந்துட்டாங்க. இல்ல எங்கம்மா இருக்கிறாங்க, நாங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம், சண்டை ஓடுறோம், எங்கம்மா வர மாட்டேங்குது, எங்க அக்கா வீட்டுலயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னத்த சொல்ல. அடுத்த ஒரு பழமொழி சொன்னாரு, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, பெண்ணாலே ஆவதோ இல்லையோ அழிவு நிறைய ஏற்படும் சொன்னாரு. நடுவர் அவர்களே, உண்மையிலே அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லவைகள் ஆவதும் பெண்ணாலே, கெட்டவைகள் அழிவதும் பெண்ணாலே. இப்படி அழகான பழமொழியை எப்படி மாத்தி சொன்னார் பாத்தீங்களா? இதுல இருந்தே தெரியணும்னா இவர் எவ்வளவு பெரிய கேடின்னு. கேடியா? வேற எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆகுது, வேற எதுவும் சொன்னீங்களா? கேடின்னு தான் சொன்னீங்களா? வேற ஏதோ ஸ்ட்ரைக் ஆன மாதிரி தெரிஞ்சு, உங்களுக்கு எது ஸ்ட்ரைக் ஆச்சா? சரி சரி சொல்லுங்க. நடுவர் அவர்களே, அதனாலதான் சொல்றாங்க இந்த உலகத்துல டைனோசரும் நல்ல பசங்களும் ஒண்ணு. ஏன்னா இந்த உலகத்துல அது 2மே இல்ல. டைனோசரையும் பார்க்க முடியாது, நல்ல பசங்களையும் பார்க்க முடியாது. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே 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 என்று கூறி என் வார்த்தைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை அருமை அருமை. ஒரு கோடு போட்டாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் உண்மையிலேயே அடை மலை மாதிரி புரிஞ்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த பட்டிமன்றத்துல ஒரு 2 விஷயத்த ரொம்ப அழுத்தமா ஸ்ட்ரைக்கா 2 பேருமே சொல்லிட்டு போறாங்க. முதியோர் இல்லம் பெருகுதல் அப்படிங்கிறதும், வரதட்சணைக்கு காரணம் யாரு அப்படிங்கிறதையும் இந்த வயசுலயே ரொம்ப சொல்லிட்டு போறாங்க. அவங்க ஆம்பளை தான் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே லேடிஸ் எல்லாம் நான் கேட்கிறேன், அவங்க மனசை தொட்டு சொல்லுங்க. ஆம்பளை பசங்க கல்யாண வயசுல இருந்துட்டு சும்மா இருந்தாலும் அவங்க அம்மா அம்மாவும் சும்மா இருக்கிறது கிடையாது. நீ சும்மா இருறான்னு சொல்லிட்டு அந்த வர்ற பிள்ளைகிட்ட எதையாச்சும் ஒண்ணு கேட்கறதோ வைக்கிறதோ ஏதாச்சும் ஒண்ணு அப்படிலாம் பேசுறதுக்கு எங்கள்கிட்ட பாயிண்ட் இருக்குது அப்படி என்பதை சொல்வதற்காக வருகை தருகிறார் சமீர் ஜாவேத்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். குடும்பத்தின் பெரும் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களா பெண்களா என்ற சுவையான பட்டிமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பட்டிமன்றத்தை கலகலப்போடு நடத்தி கொண்டிருக்கும் ஹஜ்ரத் அவர்களே, சொல்லுங்க. நடுவர் அவர்களே, பெரியார் நகர் மாநாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் என் வாரிசுகளே மற்றும் எனதான இளமை துள்ளல்களே, உங்கள் அனைவர் மற்றும் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கும் பெரியவர்கள் தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லி என் ஆட்டத்தை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். நடுவர் அவர்களே, ஆண்கள்னு சொல்லும் போதே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எதிரணியில ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க யாரும் தெரியுமா? முதல்ல வந்திருக்கிறது கத்திரிக்காய், 2வது வந்திருக்கிறது புடலங்காய், 3வது வந்திருக்கிறது வெண்டைக்காய். முதல்ல கத்திரிக்காய் வந்துச்சு, நிறைய டைலாக்கெல்லாம் வந்துச்சு, ஆனா அது ஒன்னத்துக்குமே வராது. பெண்கள் தான் சமூகத்தின் கண்கள், அப்ப ஆண்கள் தான் சமூகத்தின் மூக்கா? ஆமா, இருக்கட்டும். போவோம். மாணவரை பிறப்பதற்கு நல்ல மாணவம் செய்யணும். அப்ப ஆடவரை பிறப்பதற்கு என்ன அயோக்கியத்தனமா செய்யணும்? ஏமா டைலாக்ல சொன்னீங்க, அதை கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா? அடுத்து நாங்களும் வெளியே போனா பெற்றோர்களுக்கு வயிற்றுல புளிய கிடைக்கிறோம். அப்ப இவங்கள வெளியே போனா என்ன பாயசத்தை கிடைக்கிறாங்க? இவங்களோட ஒழுக்கத்தை பத்தி தான் எங்களுக்கே தெரியும். ஒரு ஆளு ஒரு இடத்துல உட்காந்து போன் பேசிட்டு இருந்தாரா. அப்ப சொன்னாரா, என் மகளுக்கு நான் வெறும் 4000 கல்யாணத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னாரா. இவர் பக்கத்துல உட்காந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம். எப்படி இவர் 4000 கல்யாணம் முடிச்சோடனே அவர் போன் பேசி வச்சோடனே இவர் கேட்டாராம், எப்படி நீங்க 4000 கல்யாணத்தை முடிச்சீங்க? நிறையவே கல்யாணம் பண்றதுக்காக வீட்டை வித்து லோன் வாங்கி என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தா, நீங்க எப்படி 4000 கல்யாணத்தை முடிச்சீங்க அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அவர் சொன்னாரா, நான் 4000 என் மகளுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துட்டேன், அதுல அவர் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட ஓடி போயிட்டான். 4000 ரூபாய்க்குலாம் போன் கிடைக்குதா? செகண்ட் ஹேண்ட் போன் போல. இதுல இருந்து தெரியுது இவங்களோட ஒழுக்கத்தை பத்தி. அப்புறம் உலகத்துல முதல் கொலையே எங்களால நடந்துச்சான். ஏமா வரலாறு படிச்சியா? ஒழுங்கா படிச்சிருக்கலாம்ல கத்திரிக்கா. வரலாறு முக்கியம். சொல்லுப்பா, இப்ப சொல்லுவாரு பாருங்க வரலாறு. ஒருத்தர் ஒரு ஆண் இன்னொரு ஆணை கொலை செஞ்சாரா. அதனால முதல்ல கொலை செய்யப்பட்டது ஆண் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த 2 பேத்துக்கும் சண்டை வந்தது ஒரு பெண்ணாலதான் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டுதான் அந்த 2 பேரும் சண்டை போட்டு லாஸ்டா ஒரு ஆண் இறந்துட்டாங்க. அதனால முதல்ல கொலை செய்யப்பட்டதும் ஆண் தான், கொலை செய்து இறந்தப்பட்டதும் ஆண் தான். ஆனா அந்த கொலை செய்ய தூண்டி விட்டு நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்காங்களே, அது இவங்கள மாதிரி ஒரு பெண்கள் தான். அதுக்குண்டு அந்த பிள்ளைய கொலை கேஸ்ல உள்ளது அழியுமா? அடுத்த நடுவர் அவர்களே, நம்ம பாஸ் கூட சொன்னாரு, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன், ஆவதும் ஆனாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. பெண்களால அவ்வளவு அழிவா இல்ல, ஆனா அழிவு ஏற்படுது. ஆனா அந்த அழிவுக்கான பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அது சரி. அடுத்து நடுவர்களே, பெற்றோர்களை நிறைய கவனிக்கிறதே நாங்க தான் சொல்லிச்சு நம்ம புடலுங்க. ஏமா நீங்க எங்க கவனிக்க? நீங்க கல்யாணம் கட்டின கையோட பிரிச்சுக்கிட்டு பறந்துட்டீங்களே. நாங்க தானே என் பெற்றவங்களை கடைசி வரையும் நாங்க சாப்பிட வரையும் எங்க பெற்றவங்களை வாழ வைக்கிறது. சரி. அடுத்து நடுவர்களே, குழந்தைகளை புழு பூச்சின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஏமா நீ கத்திரிக்கான்னு சொல்றது கேள்விப்படும் போது புழு பூச்சியை கேள்விப்பட மாட்டோமா? என்னம்மா வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வரலையா அப்படின்னு கேட்பாங்க. புழுன்றது ஆம்பளை பிள்ளைங்களையும் பூச்சின்றது பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? புழு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இடத்தோட போனாலும் இல்ல வேற இடத்துக்கு போனாலும் மறுபடியும் அதே இடத்த சேரும். ஆனா பூச்சி அப்படி இல்லை, ஒரு இடத்துக்கு தேன் எடுக்கோ இல்ல வேற இடத்துக்கு போனா ஒரே அதனாலதான் நடுவர்களே ஆண்களை புழு பெண்களை பூச்சி. இத உண்மையிலே இந்த ஒரு மிகச்சிறந்த தத்துவ ஞானியே யோசிக்க மாட்டாயா ராசா, இப்படி ஒரு தத்துவம். இப்ப கூட பாருங்க, பெற்றாங்க நாங்கதான் அதிகமா வாங்கிடும். அடுத்து நல்ல பசங்களும் டைனோசாரும் ஒண்ணு இருந்துச்சு. நம்ம கத்திரி வெண்டைக்காய். சரி சொல்லு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சுல. ரைட்டு. டைனோசார் கூட முதல்ல ஒரு கோழி அது மாதிரி உயிரினங்களை முதல்ல கொண்டு வந்ததே நம்ம டைனோசார் தான். ஆனா இவங்க யாரும் தெரியுமா? வைரஸ், நுண்கிருமி. இவங்க உடம்புல வந்தா டக்குன்னு கிருமி, இல்லைன்னா சாகுற வரையும் அது நம்ம உடம்புல இருக்கும். இப்ப நம்மள ஈஸியா நம்மளுக்கு கொண்டுடும். நிறைய நீங்களும் கொஞ்சம் தள்ளி உட்காந்தா அப்புறம் உங்களுக்கு வைரஸ் வந்துட போகுது. என்னைய சுத்தி என்ன வீட்டுலதான் வீட்டுல தள்ளி உட்காந்தா சோறு கிடைக்காதுடா.
நடுவர்களே, இங்க இங்க காய்கறி கூட்டங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆனா அது பேசுற அவங்களுக்குமே அர்த்தமே இல்லை. அதனால அந்த காய்கறிகளை வந்து நல்லா சீவி விட்டா போதும், அது கரெக்டா ஆயிடும். சரி சீவிடுவோம். அடுத்து நாங்க வரதட்சணை வாங்குறோம்ன்றாங்க. ஏமா நாங்க எங்கம்மா வரதட்சணை வாங்குவோம்? எங்களை பெற்றவங்களாக நீங்க தானம்மா வரதட்சணை வாங்குவீங்க. அதை கூட இதை கொடுங்க. அப்படியே நாங்க ஒண்ணுமே வாங்காம கல்யாணம் பண்ணாலும் உங்க ஓட்ட சும்மா இருக்கா? மாப்பிள்ளைகிட்ட ஏதோ குறை இருக்கு திடீர், அதனால வரதட்சணை வாங்கலன்னு சொல்றது சரிதானே? உங்களோட ஓட்ட வேலைக்கு பயந்தே இப்ப நிறைய ஆம்பளைங்க வரதட்சணை வாங்குறாங்க. அடுத்து நம்ம குடும்பம் சொல்லிச்சு, ஏமா நீங்க நிறைய பெற்றவங்களை கவனிக்கிறாங்களா, அவங்க ஏன் முதியோர் இல்லத்துக்கு போறாங்கன்னு கேட்டுச்சு. அவங்க ஏன் முதியோர் இல்லத்துக்கு போறாங்கன்னு கேட்டுச்சு. நாங்க இப்ப இருக்க ஆம்பளைங்க நிறைய பேரு பெற்றவங்களை கவனிக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு கொண்டாடி அவர்களை நீங்க அவங்களுக்கு சும்மா காலையில இருந்து நைட்டு வர சண்டை நொய்ய எங்கேயாவது நீங்க மாமனார் மருமகன் சண்டையை பாத்துருக்கீங்களா? எல்லா வீட்லயும் மாமியார் மருமகன் சண்டை தான் பேசல. ஆம்பளைங்களுக்காக ஆம்பளைங்கயா நின்று பேசுறான் அப்படி நினைச்சுக்கிடுங்க. ஓகே பேசுறாச்சா? மாமியார் மருமகள் சண்டை தாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் காலையில எழுந்திரிச்சு நைட்டு முடியறவங்க சண்டை. நாங்க வேலைக்கு போயிட்டு கடைக்கு போற வந்தால் எங்க கூட சண்டை, பெற்றவங்க கூட சண்டை போட்டுருந்தா அப்புறம் அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இந்த பஜாரி கூட இருக்கிறதுக்கு நம்மள மாதிரி பெற்றவங்க கூட நம்மள மாதிரி பெற்றோர்கள் கூட முதியோர் இல்லத்துக்கு போயிடலாம்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. பின்னாடி ரொம்ப கைதட்டல் பலமா இருக்குது, பாதிப்பு அதிகமா. ரைட்டு. எங்களை மாதிரி இருக்க இளமை துள்ளர்கள் எல்லாம் பார்த்து மனசாக்கே வரமாட்டேன்றாங்க. இவங்க மனசாக்கு வந்தாதானே நாங்க மனசாக்கு தெரியும். கடைசியா ஒண்ணு சொல்லி நான் என்னோட இதை நிறைவு பண்ணிக்கிறேன். ஒரு ஆளு ஒரு டாக்டர் போனாரு, ரொம்ப கால் வழியோட போனாரு நொண்டிக்கிட்டு. அப்போ அந்த டாக்டர் கேட்டாரா, ஏன்பா நீங்க உங்க ஒய்ஃப கூட கூட்டு வந்துருக்கலாங்க அப்படின்னு கேட்டாரா. இவரு கால் வழியே ரொம்ப பெருசா இருக்கு, இதுல இருந்து தலைவலி வரன்னு. நான் கூட நினைச்சேன் அந்த கால்வெளியை உண்டாக்குனதே அந்த அம்மா தான் நினைச்சுக்கிட்டேன். இவன் வேற மாதிரி சொல்லிட்டா. சாம இப்போ இவங்களாலதான் குடும்பத்துல இருக்க மகிழ்ச்சியா போல. அப்புறம் எதுக்கு இவங்க வந்து எங்களுக்கு எதிராக பேண்டு பேசிட்டு போனாங்களேன்னு தெரியல. இப்ப குடும்பத்தோட மகிழ்ச்சியே பெண்களாலதான் தடையாகுது. அதனால குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெண்கள் தான் தடையாக இருக்கிறார்கள். அதை குடும்பத்தை மீட்டெடுத்து அந்த குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் ஏற்படுத்தி கொண்டு அந்த குடும்பத்தை பொருளாதாரத்திலும் முன்னேற்றி மற்ற முஸ்லிம் கல்விகளிலும் முன்னேற்றி அனைத்து இதுவரையும் அந்த குடும்பத்தை முன்னேற்றி இருப்பது ஆண்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நாரே தக்பீர். அருமையான பேச்சு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னாக்கா அப்படித்தான் நிலைமை இருக்குது. ரெண்டு சைட்ல இருந்தும் ரெண்டு ரொம்ப அற்புதமான பேச்சுக்களை பேசியிருக்கிறாங்க. வரவேற்க தகுந்த ஒரு சிறப்பான பட்டிமன்றம். முதல்ல ஒரு விஷயத்தை நாம பார்க்கணும். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் இவ்வளவு தைரியமாக மேடை ஏறி பேசுவது என்பது உள்ளபடியே அந்த பெற்றோர், ஆசிரியர் பெருமக்கள், ஜமாத் நிர்வாகிகள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அதற்காக பிள்ளைகளும் மிகுந்த பாராட்டப்பட வேண்டியவர்கள். முதலாவதாக இருவருக்குமான ஒரு பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் அவர்களுடைய எல்லா விதமான நல்ல முன்னேற்றத்திலும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துவா செஞ்சுக்கிறோம். இரண்டு அணிகளிலிருந்தும் மூன்று நபர்கள் 6 பேராக பேசியிருக்கிறாங்க. உங்க 2 ஆண்களும் இருக்கிறீங்க, பெண்களும் இருக்கிறீங்க. உள்ளபடியே இந்த பட்டிமன்றம் உங்களுடைய மனசுக்கு திருப்தியா இருந்துச்சா? சவுண்டு நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னாக்கா உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல வார்ப்பு நல்ல அற்புதமா நினைச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல குடும்ப மகிழ்ச்சிக்கு ஆண்கள் தான் காரணம் என்கின்ற அணியில் ஆண்களும், பெண்கள் தான் காரணம் என்கின்ற அணியில் பெண்களுமே மிகச்சிறந்த முறையில குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் குர்ஆனிலிருந்து எடுத்து ஆழ்ந்த வரலாற்று சம்பவங்களையும் நடைமுறை விஷயங்களையும் நிறைய பேசினாங்க. ஒரு பெண் பேசினாங்க, இப்போதைய காலகட்டத்துல பெண்ணுக்கு எங்க ஒரு பாதுகாப்பான முறையில எங்களால வெளியே போக முடியலன்ட்டு அவங்க விளையாட்டாக சொன்னாலும் கூட
உள்ளபடியே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்ஸ் வந்து லீக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவன் செத்துட்டான். அந்த ஃபைல்ஸ் வந்து லட்சக்கணக்கான மெயில்கள் இருக்குது. அதுல வந்து உள்ளபடியே வருந்த தகுந்த விஷயம் என்றால் சிறுமிகள் குழந்தைகளை வந்து அங்க மலமாடு மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி பிள்ளைகளை வந்து நாசம் பண்ணி இருக்கிறாங்க. அதுபோல உலகில் பல்வேறு இடங்கள், அதிலும் குறிப்பாக நம்முடைய நாட்டிலையும் இது போன்று உண்டான வக்கரங்கள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல வந்து ஆண்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் அது நமக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்குவதற்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறாங்கிறத நம்ம வந்து விளங்கணும். எந்த பொம்பளை பிள்ளையை பார்த்தாலும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய வீட்டு பிள்ளைகள் நினைச்சு அந்த பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நாம வந்து வளர்த்துக்கணும். நாம வந்து நம்மளுடைய ஆண் பிள்ளைகளை அப்படித்தான் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கவலையான விஷயத்தை வந்து பதிவு செஞ்சாங்க அந்த பெண்மணி. அடுத்ததாக வந்து முதியோர் இல்லம் குறித்து உண்டான சில செய்திகள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அளப்பெரிய கருணை கிருபை. முஸ்லிம்களிடத்தில் வந்து முதியோர் இல்லங்கள் என்பது கிடையாது. நல்லதோ கெட்டதோ சங்கடப்பட்டோ எப்படியோ ஏதோ ஒரு வகையில வந்து நாம வந்து நம்முடைய பேரண்ட்ஸ்ல வந்து நாம வந்து பார்த்துடுறோம். என்றாலும் கூட மிகுந்த கவனத்தோடு பெரியவர்களை வந்து மரியாதையோடு, ஆண்களாக இருந்தாலும் தாய்மார்களாக இருந்தாலும் தந்தைமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை கொடுத்து நாம் அவர்களை வந்து கண்ணியப்படுத்தணுங்கிறத வந்து நினைச்சுக்கணும். ஏனென்றால் ஒரு வீட்டுல ஒரு ஆண் இருக்கிறான்னாக்கா அவனுக்கு மனைவியாக ஒரு பெண் வர்றா. அந்த மருமகள் வந்து ஒரு பெண்ணு. அந்த வீட்டுல வந்து அவ வந்து பாதுகாப்பது வந்து மாமியாரையும் மாமனாரையும் அவர் பாதுகாத்துக்கிட்டாருனாக்கா அவ வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை வருவாள்ல, நாத்தனார் ஒருத்தி வரல, அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய மாமனார் மாமியார் நல்ல முறையில வந்து பார்த்துக்குவாங்கன்றத ஒவ்வொரு எண்ணத்தையும் இது வந்து ஒரு கூட்டு முயற்சியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நாங்களா பாக்குறோம் வந்து கழிக்கக்கூடியது அல்ல. இருவருமாக இணைந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயது முதிர்ந்தவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த இருவருக்கும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் வந்து மிக அழுத்தமாக வந்து பதிவு செய்யணும். அதுபோல வந்து கல்வி குறித்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சொன்னாங்க. நிறைய மன நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு கலகலப்பான உரையாக வந்து இது வந்து இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாரும் வந்து நாம வந்து விளங்கிக்கிட்டோம். இறுதியாக நம்ம வந்து இப்ப தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்கள் அல்ல. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களும் அல்ல. உண்மைதானே? இப்போ நீங்க வந்து வீட்டுல வந்து இருந்துக்கிறீங்க, நல்ல விதமா இருந்துக்கிறீங்க. ஒரு ஆண் வந்து வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வந்து எதையாச்சும் உங்க கையில கொடுத்தாதான் அன்னைக்கு நல்லா இருக்கும். ஒரு நாள் சம்பாத்தியத்தை கொடுக்கலனாக்கா குடும்பம் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு வகையில சமாளிச்சிருவீங்க. ஒரு மாச சம்பளத்தை வந்து உங்க கையில தரல அல்லது வந்து அவர் செலவழிக்கலனாக்கா என்ன ஆயிரும்? இதுதான். நீங்க வந்து நல்ல விதமா வெளியே நல்லா சம்பாதிக்கிறீங்க, சுத்துறீங்க, எல்லாம் செய்றீங்க. வீட்டுல வந்து நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சம்பாதித்து கொண்டு வருவதை பாதுகாப்போடு குடும்பத்துல வந்து பகிர்ந்து கொள்ளணும். சுகதுக்கங்களை பகிர்ந்து கொண்டாதான் அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும். உண்மைதானே? சோ எனக்கும் நைட்டு சோறு கிடைக்கணும், நாளைக்கும் எனக்கு சோறு கிடைக்கணும் என்கின்ற ஆழ்ந்த சிந்தனையை மனதில் வைத்துக் கொண்டு குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களும் பெண்களும் ஆகிய இருவருடைய கூட்டு முயற்சி தான் என்ற வாதத்தை தகவலை முன்வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உள்ளபடியே வந்து நான் வந்து மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களும் வந்து நல்ல அற்புதமாக பேசுனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய சார்பாக அந்த 6 குழந்தைகளுக்கும் என் கரத்திலிருந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதை வந்து சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய வீரசோழன் அரபு கல்லூரி, ஹைராத்துல் இஸ்லாம் அரபு கல்லூரியுடைய ஆசிரியர் என்னுடைய அருமை நண்பர் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் தங்களுடைய கரங்களால் 6 பிள்ளைகளுக்கும் வழங்குவாங்க. கொடுக்கலாமா? முதலாவதாக சுமையா என்கின்ற சகோதரி வந்து இந்த பரிசை பெற்றுக் கொள்கிறார். அல்லாஹ் அக்பர், ஆமீன். அடுத்ததாக அப்துல் காதர் என்ற சகோதரர் பெற்றுக் கொள்கிறார்.
அடுத்ததாக சகோதரி ஆயிஷா ஃபரீன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக ஹெல்மத் அலி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக பில்கிஸ் பீவி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். உள்ளபடியே இந்த பட்டிமன்றத்துல நான் கூட ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஒன் சைடு சேம் சைடு கூட போய்கிட்டே இருக்குன்னு. ஆனா கடைசியில ஒருத்தன் வந்தான் பாருங்க, தரமா செஞ்சுட்டான். சமீர் ஜாவித் அவர்கள் வருகிறார். அல்ஹம்துலில்லாஹ். பட்டிமன்ற அலைக்கும் சலாம். முடிஞ்சு சார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை. எதிர்பார்த்த அளவை விட பசங்க நல்லா பேசினாங்க, பிள்ளைகளும் நல்லா பேசினாங்க. அதற்கு தோதுவா நடுவரும் நல்லா பேசிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆண்கள் அப்படின்னு சொன்ன உடனே கைத்தட்டல் பிந்தி இடத்துல பெருசா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் பாத்துவோம். நடுவராக இருந்து சிறப்பித்து தந்தமைக்கு நம்ம தாருஸ்ஸலாம் இமாம் பள்ளிவாசல் அஸ்ஹாபு சுபா மக்தப் மதரசாவின் 10வது ஆண்டு விழாவிற்காக வேண்டி வருகை கொண்ட சிறப்பு விருந்தினர் மௌலானா ஹாஃபில் காரி பிஎம் அப்துல் அஜீஸ் வாஹிதி ஃபாசில் மிஸ்பாஹி அவர்களுக்கு அவார்டு கொடுக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்படுகிறது. இதை நம்ம பள்ளியின் தலைவர் அவர்கள் அளிப்பார்கள். சும்மா இந்த எப்படி வாங்க ஹாஜி வாங்க. நிறைய